ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பல்லவனோட ஞாபகம் வருது. அதனால என்ன இது இப்போல்லாம் பல்லவனோட ஞாபகம் நமக்கு ரொம்பவே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாலேயும் அந்த நிலா கிட்ட என்னால் சமாளிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த ஆளும் என்னை பார்த்தாவே அந்த திட்டிட்டு இருக்காரு. அதனால வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. எங்கேயாவது காலேஜ்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ நின்று பல்லவனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனோட அம்மா வேற வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு, என்னடி எங்கேயோ ரொம்ப ஒய்யாரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, கடங்காரனுங்க பார்த்தாக்க வயிற்றுல இருக்கிற குடலை உருவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்தில் வேலைக்கு கூப்பிட்ருக்காங்கய்யா, அதை போய் என்ன இதுன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாளிச்சுட்டு நேராக பல்லவன் வழக்கம் போல் வர பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவனும் ரொம்பவே வருத்தமாக இருக்காரு. ஐயோ புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை பார்த்தா அவங்க கூட சரியாக கூட நம்மளால இருக்க முடியலையே, இந்த ஆளுக்காக என் பிள்ளையை இப்படி தவிக்க விட்டுட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் வந்து, என் அம்மா இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, உண்மையாகவே என் அம்மா இங்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்து அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா கரெக்டாக பல்லவனோட அம்மா வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பல்லவன் வந்து பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.